இப்போ வந்து ஓபியோய்ட் அனால்ஜெசிக்கில் வந்து அகோனிஸ்ட் வந்து மார்ஃபின், கோடின், பெத்திரின், ட்ரெமடால் இது வந்து அகோனிஸ்டில் இருக்குது. மிக்ஸ்டு அகோனிஸ்ட் ஆன்டகோனிஸ்டில் வந்து அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து ஜோசின், அதுக்கப்புறம் வந்து நால்புஃபின், அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் வந்து பியூட்ரோஃபினாலாக இருக்குது. ஆன்டகோனிஸ்டில் வந்து நெலாக்சிசோன், அதுக்கப்புறம் வந்து நால்ட்ராக்சிசோன், அதுக்கப்புறம் நால்மெர்ஃபின், அதுக்கப்புறம் வந்து நெலாக்சிசோல். நேச்சுரல் வந்து மார்ஃபின், கோடின். செமி சிந்தட்டிக்கில் வந்து அதுக்கப்புறம் ஹெரோயின், ஆக்சிமார்ஃபின், அதுக்கப்புறம் வந்து ஆக்சிமார்ஃபினாக இருக்குது. ஹெரோயின், ஆக்சிமார்ஃபின், அதுக்கப்புறம் வந்து ஃபெனில்ட்ரின் அதுக்கப்புறம் வந்து சிஸ்டமிக்கில் வந்து ஓபியாய்டு, அதுக்கப்புறம் வந்து ஃபெனிட்டிடின், அதுக்கப்புறம் மெத்தாடோன், ஃபென்டானில், ஆக்சிகோடின், ஃபென்டானில், மெத்தாகோடின், அதுக்கப்புறம் வந்து பென்டானைட் இருக்குது. செமி சிந்தட்டிக்கில் வந்து ஹெரோயின், அதுக்கப்புறம் வந்து ஆக்சிமார்ஃபினில் வந்து இருக்குது. ஆக்சிமார்ஃபினில் இருக்குது எல்லாமே. அதே தான். அதில் வந்து என்ன இருக்குன்னா மார்ஃபின் இருக்குது. மார்ஃபினில் வந்து அதே தான் மார்ஃபின், கோடின், மெத்தாடோன், அதுக்கப்புறம் வந்து ட்ரெமடால், அதுக்கப்புறம் வந்து என்னென்னா ஆன்டகோனிஸ்ட் வந்து நெலாக்சிசோன் அதெல்லாம் இருக்குது. மிக்ஸ்டு அகோனிஸ்டில் வந்து ஆன்டகோனிஸ்ட் வந்து பென்டாசோல் அதெல்லாம் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மெக்கானிசம் ஆஃப் ஆக்ஷன் பார்த்துக்கலாம். மெக்கானிசம் மியூ கப்பா டெல்டா வந்து ஜி புரோட்டீன் கேப்சூல் ரிசெப்டார் வந்து அதுக்கப்புறம் ஸ்டிமுலேஷனில் வந்து சைக்ளிக் ஏஎம்பி ஃபார்மேஷன் வந்து நடக்குது. ஃபார்மேஷன் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பொட்டாசியம் ஓப்பனர், கால்சியம் க்ளோஸ் ஆகுது. பொட்டாசியம் சேனல் ஓப்பன் ஆகி கால்சியம் சேனல் வந்து க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஹைப்பர் போலரைசேஷன் டிக்ரீசிங் இந்த நியூரோ டிரான்ஸ்மிஷனாக வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃபார்மகாலஜிக்கல் ஆக்ஷனில் வந்து அனால்ஜெசிக்காக இருக்குது. யூஃபோரியா, செடேஷன், அதுக்கப்புறம் ஹிப்னோசிஸ். ரேப்பிட் ஐவி மார்ஃபின் இட் ரெடியூசஸ் த வார்ம் ஃப்ளஷிங் ரெடியூஸ் பண்ணுறது. ரெஸ்பிரேட்டரியில் வந்து ப்ரொடியூஸ் ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன், ரெஸ்பிரேட்டரி கார்டெக்ஸ், பிரெயின் ஸ்டெம்மாக இருக்குது. டிக்ரீசிங் த ரேட் ஆஃப் டைடல் வால்யூமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து காஃப் சென்டரில் வந்து மார்ஃபின் டைரக்ட்லி டிப்ரெஸ் த காஃப் சென்டர். அதுக்கப்புறம் வந்து என்னதுன்னா நாசியா, வாமிட்டிங், அதுக்கப்புறம் வந்து பியூப்பிள். அதுக்கப்புறம் அந்த சென்டரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சென்டர் ப்ரொடியூசர்ஸ் வந்து ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன். ரெஸ்பிரேட்டரி சென்டரில் வந்து பிரெயின் ஸ்டெம், அதுக்கப்புறம் டிக்ரீஸ் த ரேட் ஆஃப் டைடல் வால்யூம். மார்ஃபினில் வந்து இது நாசியா, வாமிட்டிங் இதெல்லாமே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பொட்டாசியம், அதுக்கப்புறம் வந்து ஓல்டரில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பயோ அவைலபிலிட்டி வந்து 20 to 40% இருக்குது. கிராஸ் த பிளட் பிரெயின் பேரியர். அதுக்கப்புறம் வந்து அதுக்கப்புறம் மெட்டபாலைட்ஸ் இந்த எக்ஸ்கிரீஷன் ஆஃப் த யூரினாக இருக்குது. ஏடிஆர் வந்து இந்த ரெஸ்பிரேட்டரி டிப்ரெஷன், நாசியா, வாமிட்டிங், ஹைப்போடென்ஷன், பிராடிகார்டியா. அதுக்கப்புறம் வந்து இன்ட்ராக்ஷன் வந்து கான்ட்ராண்டிகேஷன் வந்து அதுக்கப்புறம் வந்து ஆஸ்டியம், ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி, அதுக்கப்புறம் வந்து சிஎன்எஸ் டிப்ரெஷன் வந்து பண்ணுது.